வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 4ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல பாய்ஸ்க்கு காம்பவுண்ட் வீன்ற சூப்ஸோட ட்ரக் பத்தி தெரிய வந்தது. ஏ ட்ரெயின் ஷாக்வேவ் கூட காம்பீட் பண்ண போனப்ப பாய்ஸ் ஏ ட்ரெயின் இருந்த காம்பவுண்ட் வீ ஆட்டைய போட பார்த்தாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாப்க்லா அவளோட வீட்டிலேயே காம்பவுண்ட் வீயை யூஸ் பண்ண போறத பார்த்த பாய்ஸ் அவளை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாப்க்லா காம்பவுண்ட் வீயை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவளோட ஹவுஸ் ஓனர் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணி அவரை கொடூரமா கொன்னுட்டா. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 4ஓட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். 8 வருஷங்களுக்கு முன்னாடி பில்லி புச்சர் அவனோட ஒய்ஃப் பெக்கா புச்சரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். பிரசன்ட்ல பில்லி அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இப்ப தூங்கி கண் முழிச்சு எந்திரிக்கிறான். பில்லி எந்திரிச்சதும் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ போட்டு பார்க்கறான். அதுல பெக்கா ஒரு பார்க்கோட பெஞ்ச்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கா. அதுக்கப்புறமா அங்க இருந்து எந்திரிச்சு போறா. புச்சர் சூசன் ரேனர் அவளோட ஆபீஸ்க்கே வந்து பார்த்து என்னால சூப்ஸ மிலிட்டரிக்குள்ள போக விடாம தடுக்க முடியும்னு சொல்லி காம்பவுண்ட் வீ பத்தின எல்லாத்தையுமே சொல்றான். சூசன் காம்பவுண்ட் வீயோட சாம்பிளை எடுத்துட்டு வந்தா ஏதாவது ஹெல்ப் பண்றன்ற மாதிரி சொல்லி புச்சரை அனுப்பிட்டா. பாப்க்லா ஒரு நூடுல்ஸ் கடைக்கு தான் எப்பவும் ஏ ட்ரெயின் காம்பவுண்ட் வீ சப்ளைசஸ் எடுத்துட்டு போவான்னு சொல்லியிருக்கா. ஆனா அதுவும் அவளுக்கு கரெக்டா தெரியாது. ஏன்னா ஏ ட்ரெயின் காம்பவுண்ட் வீ அவளோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வர்றப்பெல்லாம் ஷெஷிமி நூடுல்ஸ் வாங்கிட்டு வருவான். அதை வச்சு அவ கெஸ் பண்ணி தான் அதையும் சொல்லியிருப்பா. பாய்ஸ் ஒரு வாரமா நூடுல்ஸ் ஷாப்பை கண்காணிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்களுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்கல. பிரெஞ்சி நூடுல்ஸ் கடையில இருந்து போற ஒருத்தவங்க கிட்ட கன் இருக்கிறத பார்த்துட்டான். சந்தேகப்பட்டு அவனை 3 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறானுங்க. போனவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அங்க இருந்த பேஸ்மெண்ட் குள்ள போயிட்டான். பாய்ஸ் யாருக்கும் தெரியாம டோர் லாக்க உடைச்சிட்டு பேஸ்மெண்ட் குள்ள போறானுங்க. அங்க கார்ட்ஸா இருக்கவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அந்த கேப்ல இவனுங்க 3 பேருமே உள்ள போய் அங்க காம்பவுண்ட் வீ இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரெஞ்சி ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணு அங்க இருக்க செல்ல அடைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறான். அவ டிவில ஓடிட்டு இருக்க ஜாப்பனீஸ் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கா. பிரெஞ்சி அந்த செல்ல ஓபன் பண்ணி விட்டுட்டான். அப்பன்னு பார்த்து கார்ட்ஸ் வந்து ஃபயர் பண்றானுங்க. அந்த பொண்ணு பாஞ்சு போய் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வெறும் கையாலேயே கிழிச்சு கொடூரமா கொன்னுட்டா. கடைசியா அந்த பொண்ணு பாய்ஸையும் கொல்ல பார்க்க அவனுங்க அங்க இருக்க செல்குள்ள போய் அவனுங்களையே லாக் பண்ணிக்கிட்டு தப்பிச்சிட்டானுங்க. ஜாப்பனீஸ் பொண்ணு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு கிளம்பிட்டா. டீப் அவனோட தெரபிஸ்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவன் அந்த 7லயே இருந்தாலும் அவனை யாரும் மதிக்கலன்றது அவனுக்கு கவலையா இருக்கு. டீப்க்கு ஜப்பான்ல வருஷத்துக்கு 20,000 டால்பின்ஸ கொல்றாங்கன்றதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. டீப்பால எல்லா ஃபிஷ் டீமே நல்லா பேச முடியும். அதனால அவனை பார்க்குற எல்லாருமே ஒரு ஜோக்கா தான் பார்க்குறாங்க. தெரபிஸ்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான 7 மெம்பர் தானே அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. புச்சரும் இப்ப அந்த பேஸ்மெண்ட்க்கு வந்துட்டான். பிரெஞ்சி அந்த ஜாப்பனீஸ் பொண்ணை அடைச்சு வச்சிருந்த ரூம்ல நெயில் பாலிஷும் அப்புறம் எரிஞ்சு போன ஒரு பீஸ் பேப்பரையும் கண்டுபிடிக்கிறான். காம்பவுண்ட் வீ இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட சிரஞ்சி அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். புச்சர் ஏ ட்ரெயின் காம்பவுண்ட் வீ இங்க கொண்டு வரானோ அது அந்த கார்ட்ஸ் அந்த ஜப்பான் பொண்ணுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு கெஸ் பண்றான். ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு தான் தெரியல. காம்பவுண்ட் வீ ஒரு பார்சல் பாக்ஸ்ல தான் எங்க இருந்தோ அனுப்பப்பட்டிருக்கு. புச்சர் உடனே அது எங்க இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றான். புச்சர் வாக்டுக்கும் 7க்கும் முன்னாடி அந்த ஜாப்பனீஸ் பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றான். ஆனி ஹியூவிக்கு வெளில போலாமான்னு கேட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. புச்சர் அதை பார்த்துட்டு ஹியூவியை போக சொல்றான். போய் ஆனியோட போனை ஹேக் பண்ணிட சொல்றான். ஹியூவி ஆனி நல்லவன் சொல்ல புச்சர் சூப்ஸ் எல்லாருமே கெட்டவங்க தான், எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டான். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டில்வெல் கிட்ட எப்படி டிரான்ஸ்லூசன்ட்டோட டெத்தை மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா இப்போதைக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஒரு கிளாசிஃபைடான மிஷன்ல இருக்கான்னு சொல்லி இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்டில்வெல்க்கு ஒரு முக்கியமான கால் வருது. உடனே ஸ்டில்வெல் ஹோம்லேண்டர் அண்ட் மேவை கூப்பிட்டு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட்டை ஏர்லியே ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபிளைட்டோட
பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே காப்பாத்தி கூப்பிட்டு வர சொல்றாங்க. இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா யாராலையுமே சூப்ஸ் மிலிட்டரிக்குள்ள போறதை தடுக்கவே முடியாதுன்னு ஸ்டில்வெல் சொல்றாங்க. சரி, அந்த ஜப்பான் பொண்ணு சூப்ன்றதால அவளை மயங்க வைக்க ஏத்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேஸை கொண்டு வந்து பிரெஞ்சி கிட்ட கொடுக்குறான். ஏ ட்ரெயின் அந்த சூப்பர் மார்க்கெட் பேஸ்மெண்ட்க்கு எப்பவும் போல வரான். பார்த்தா அங்க இருந்து போலீஸ் பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. உடனே அவனும் கிளம்பிட்டான். டீப் ஸ்டில்வெல் கிட்ட வந்து ஓஷன் லேண்ட்ன்ற வாட்டர் தீம் பார்க்ல டால்பினை கொடுமைப்படுத்துறாங்க. நான் அதை சேவ் பண்ண போறேன்னு சொல்றான். ஸ்டில்வெல் ஓஷன் லேண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினே நீ அதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு உன்னோட திறமைக்கு ஏத்த வேலையை பாருன்னு திட்டி அவனை அனுப்பிட்டாங்க. ஏ ட்ரெயின் பாப்க்லா கிட்ட வந்து யாருக்கிட்ட காம்பவுண்ட் வி பத்தி சொன்னேன்னு கேக்குறான். பாப்க்லா நான் எதையும் யாருக்கிட்டையும் சொல்லலன்னு சொல்றா. ஆனா ஏ ட்ரெயின் அதை நம்பல, பயங்கரமா கோவப்படுறான். ஏ ட்ரெயின் பொறுமையா யார்கிட்ட சொன்னேன்னு சொல்லி இல்லனா நம்ம மிகப்பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிப்போன்னு சொல்றான். அப்பவும் பாப்க்லா ஒண்ணுமே சொல்லல. ஏ ட்ரெயின் இனிமேல் நீ இங்க இருந்தா நல்லது இல்ல, ஹோம்லேண்டருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு பாப்க்லாவை கிளம்பி ரெடியா இருக்க சொல்றான். ஜாப்பனீஸ் பொண்ணு இப்போ ஒரு பியூட்டி பார்லருக்கு போறா. போய் அங்க இருந்த ஒரு ஜாப்பனீஸ் ஆன்டிய கொடூரமா கிழிச்சு கொன்னுட்டா. ஹியூவி அண்ட் ஆனி ஒன்னா சேர்ந்து பவுலிங் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனிக்கு ஒழுங்கா பவுலிங் பண்ண தெரியல. ஹியூவியும் ட்ரை பண்றான், அவனுக்கும் ஒழுங்கா வரல. ஃபிளைட்ல டெரரிஸ்ட்லாம் பேசஞ்சர்ஸை மிரட்டிட்டு இருக்கானுங்க. அப்போ ஃபிளைட் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்த குவின்மேவும் ஹோம்லேண்டரும் டெரரிஸ்ட் கதையெல்லாம் முடிக்கிறாங்க. பைலட் ரூமுக்கு போனா அங்க ஒரு டெரரிஸ்ட் பைலட் மேல கன்னை எய்ம் பண்ணி நிக்கிறான். இன்னொரு பைலட்டை முன்னாடியே கொன்னுட்டாங்க. பைலட் டெரரிஸ்ட் டக்குன்னு சுட்டுட ஹோம்லேண்டர் லேசரை எல்லாம் டெரரிஸ்ட் கதையை முடிச்சுட்டான். சேர்த்து ஃபிளைட்டோட கண்ட்ரோல்ஸையும் தாறுமாறா டேமேஜ் பண்ணிட்டான். மே ஹோம்லேண்டர்ட்ட பிளேனை லிஃப்ட் பண்ணி எல்லாரையுமே காப்பாற்ற சொல்ல ஹோம்லேண்டர் ஏர்ல பறந்துகிட்டே இவ்வளவு வெயிட்டான ஃபிளைட்டை தூக்கிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான். மே ஒருத்தரா காப்பாத்தி கொண்டு போய் கரையில விட்டுட்டு வர சொல்ல ஹோம்லேண்டர் 123 வாட்டி போயிட்டுலாம் வர முடியாது, அவ்வளோ டைம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான். பேசஞ்சர்ஸ்க்கு ஹோம்லேண்டர் கிளம்ப போறான், அவங்கள காப்பாத்த போறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு மேவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கிட்டத்தட்ட ஃபிளைட் கிராஷ் ஆக போகுது. மேவ் 2 குழந்தைங்களையாவது காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். ஆனா அதுக்கும் ஹோம்லேண்டர் ஒத்துக்கல. வெளில போய் குழந்தைங்க நடந்த உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டான். ஹோம்லேண்டர் வெளில குதிக்கலான்னு பாக்குற பேசஞ்சர்ஸையும் மிரட்டி மறுபடியும் உள்ள அனுப்பிட்டான். கடைசியா ஹோம்லேண்டர் மேவை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். மேவால அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. பாய்ஸ் FBI ஏஜென்ட்ஸ் மாதிரி போலீஸை ஏமாத்திட்டு அந்த ஜப்பான் பொண்ணு பியூட்டி பார்லர்ல கொலை பண்ணிட்டு போனதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏ ட்ரெயினும் அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே பாய்ஸ் கிளம்பிட்டானுங்க. பிரெஞ்சு பியூட்டி பார்லர்ல ஒரு நெயில் பாலிஷ் மட்டும் மிஸ் ஆகி இருக்கிறதையும் அது அந்த ஜப்பான் பொண்ணை அடைச்சு வச்சிருந்த இடத்துல கிடைச்ச நெயில் பாலிஷோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகிறதையும் நோட் பண்றான். விசாரிச்சதுல கொல்லப்பட்ட உமன் எக்கச்சக்க ஜப்பான் இமிகிரன்ட்ஸை அமெரிக்காக்கு இல்லீகலா கொண்டு வந்து வித்திருக்கா. புச்சர் கொல்லப்பட்டவ தான் இந்த ஜப்பான் பொண்ணை இங்க கொண்டு வந்திருக்கணும்னு கெஸ் பண்றான். பிரெஞ்சுக்கு எரிஞ்சு போன ஒரு பேப்பர் கிடைச்சதுல ஆக்சுவலா அது ஒரு ட்ரெயின் டிக்கெட். இப்ப பிரெஞ்சியோட கெஸ் என்னன்னா அந்த டிக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்க பென் ஸ்டேஷன்ல தான் அந்த பொண்ணு இருப்பான்றது தான். பிரெஞ்சி அந்த பொண்ணு வந்த வழியாவே மறுபடியும் அவளோட வீட்டுக்கே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றான். வாக்டோட சாமரிட்டன் எம்ப்ரேஸ்ன்ற சேரிட்டி டிவிஷன் பிலீவ் எக்ஸ்போன்ற கிறிஸ்டியானிட்டி ஈவெண்ட்டை நடத்த போறாங்க. அந்த ஈவெண்ட்டை நடத்த போறது ஃபேமஸ் சூப்பான எசிகியல் தான். அதுக்கு ஹோம்லேண்டரும் ஸ்டார்லைட்டும் கூட சீஃப் கெஸ்டா போக போறாங்க. ஹியூவி ஆனி மொக்கியா பவுலிங் பண்றதை பார்த்துட்டு நான் எதுவும் நினைக்க மாட்டேன், உன்னோட உண்மையான கேமை ப்ளே பண்ணி காட்டுன்னு சொல்ல ஆனி பயங்கர பெர்ஃபெக்ட்டா பவுலிங் பண்ணி காட்டுறா. பாய்ஸ் இப்ப பென் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. காம்பவுண்ட் வி பாக்ஸ்ல இருந்த அக்கவுண்ட் நம்பர் எசிகியலோட சாமரிட்டன் எம்ப்ரேஸோடது தான் கண்டுபிடிச்சிட்டான். முதல்ல பாய்ஸ் பிரிஞ்சு போய் அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. பிரெஞ்சி ஒரு கடையில ஜாப்பனீஸ் சாங் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போய் பார்க்கறான். பிரெஞ்சி புச்சருக்கு அந்த லொகேஷனை மெசேஜ் பண்ணிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அங்கதான் மறைஞ்சிருக்கா. பிரெஞ்சி ஸ்மோக் கேஸை கீழே வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றான். பிரெஞ்சி அவனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை அவள்கிட்ட சொல்றான். பிரெஞ்சியோட அப்பா அவனை அவனோட அம்மா கிட்ட இருந்து கடத்திட்டு வந்து தான் வளர்த்தான். அப்பா பிரெஞ்சியை ரொம்ப லவ் பண்றதாலாம் சொல்லுவான். ஆனா சிகரெட்டை கொளுத்தி காலில் சூடு வைப்பான். பிரெஞ்சி எத்தனையோ வாட்டி தப்பிச்சு அம்மா கிட்ட போயிடலான்னு பார்த்திருக்கான். ஆனா அப்பா விட்டதே இல்லை. அதனால பிரெஞ்சிக்கு ஏன் இந்த ஜாப்பனீஸ் பொண்ணு எப்படியாவது வீட்டுக்கு போக ட்ரை பண்றான்னு நல்லா புரியுது. அதோட அந்த பொண்ணு கெட்டவெல்லாம் இல்ல, பயத்துல எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரியுது. டக்குன்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பிரெஞ்சி வெளில வந்து பார்த்தா அவ எங்க போனானே தெரியல. வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே ஏன் கேஸை யூஸ் பண்ணலன்னு பிரெஞ்சியை திட்டுறான். ஹியூவி உண்மையா ஆனி கூட இருக்கிறத பயங்கரமா என்ஜாய் பண்றான். அப்பதான் அவனுக்கு ராபின் அவனை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தோண ஆரம்பிக்குது.
ஆனி பாத்ரூம்க்கு போயிட்டா. அந்த கேப்ல ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி ஆனி போனை ஹியூவி ஹேக் பண்ணிட்டான். எம்எம்க்கு பிரெஞ்சி அந்த பொண்ணு மேல கேஸை யூஸ் பண்ணாம விட்டது பிடிக்கல. ஏன்னா முன்னாடி இவங்க எல்லாரும் ஒன்னா முன்னாள் சிஐஏ ஓட டெபுட்டி டைரக்டர் கிரேஸ் மேலரிக்கு ஒர்க் பண்ணப்ப பிரெஞ்சி லேம்ப் லைட்டரை ஒரு மிஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு பாதிலேயே ஃபாலோ பண்ணாம போயிட்டான். அதனால லேம்ப் லைட்டர் கிரேஸ் மேலரியோட கிராண்ட் கிட்ஸை எரிச்சு கொண்டுட்டான். இத பத்தி பேச ஆரம்பிச்சதால ரெண்டு பேருமே தாறுமாறா சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடலான்னு போறானுங்க. அப்ப புச்சர் இந்த மிஷனுக்காக எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்றது எவ்வளவு முக்கியம்னு ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிறான். கடைசியா ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டானுங்க. டீப் ஒரு வேன்ல ஓஷன் லேண்ட்ல இருந்து டால்பினை காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். திடீர்னு போலீஸ் டீப்பை தடுக்க வேனுக்கு குறுக்க வந்துட்டாங்க. அப்ப டீப் பிரேக்கப் போட அந்த ஃபோர்ஸ்ல டால்பின் வேனோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு பறந்து போய் ரோட்ல விழுந்துட்டு விழுந்த உடனே டால்பின் மேல ஒரு ட்ரக் ஏறி போயிடுது. பாய்ஸ் அந்த ஜப்பான் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவளும் இவனுங்களை பார்த்துட்டு ட்ராக்லயே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. குறுக்க வந்த ஏ ட்ரெயின் அவளை தூக்கிக்கிட்டு ஓட கொஞ்சம் தூரம் போனதும் ஃபீமேல் ஏ ட்ரெயினை அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறா. ஏ ட்ரெயின் தாறுமாறா கொடூரமா அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கான். பாய்ஸும் ஏ ட்ரெயின் கிட்ட ஃபீமேல் மாட்டிக்கிட்டதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறானுங்க. பிரெஞ்சி உடனே எல்லாரும் பாருங்க ஏ ட்ரெயின் இங்க இருக்காருன்னு சத்தமா கத்துறான். ஏ ட்ரெயினும் ஃபீமேலை விட்டுட்டான். அவளும் தப்பிச்சு போயிட்டா. ஏ ட்ரெயினும் மக்கள் கிட்ட வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறான். பாய்ஸ் ஃபீமேலை ஒரு டனலுக்குள்ள நல்லா லாக் பண்ணிட்டாங்க. பிரெஞ்சி இப்பவும் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசி பார்க்கறேன்னு சொல்லிட்டு போறான். போய் அவள்கிட்ட பொறுமையா பேசவும் ட்ரை பண்றான். ஆனா ஃபீமேல் அப்பவும் அட்டாக் பண்ண பார்க்க புச்சர் ரெண்டு பேர் மேலயுமே ஸ்மோக் கேஸை யூஸ் பண்ணிட்டான். ரெண்டு பேருமே மயங்கிட்டாங்க. கடல்ல கிராஷ் ஆன பிளைட்டோட பார்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல கரை ஒதுங்கி இருக்கு. அங்கதான் ஹோம்லேண்டரும் கண் கலங்கி நிக்கிறான். ரிப்போர்ட்டர்ஸ் அந்த இடத்துல அந்த நியூஸை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம்லேண்டர் அப்ப அவங்களாம் சாக வேண்டியவங்களே இல்ல, நாங்க தகவல் தெரிஞ்சு 3 நிமிஷம் லேட்டா போயிட்டோம். மிலிட்டரிக்கு தகவல் தெரிஞ்ச உடனே எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்க எல்லாரையுமே காப்பாத்திருப்போம்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுறான். கடைசியா எங்களை மிலிட்டரிக்குள்ள விட்டா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றான். ஹோம்லேண்டர் இந்த விஷயத்தை சமாளிச்சது ஸ்டில்வெல்க்கு சந்தோஷமா இருக்கு. எல்லா உண்மையும் தெரிஞ்ச மேவால சுத்தமா நடக்கிறத ஏத்துக்கவே முடியல. இதோட த பாய் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 4 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.